Sixth lesson இப்போ Zeit mit Freunden. Zeit mit Freunden னா என்னது? Time with friends. ஸோ டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டூடியோ கேஹன் கோயிங் டு த ஃபிட்னஸ் ஸ்டூடியோ ஸோ ஃபூஸ்பால் ஸ்பீலன் ஃபுட்பால் பிளே கிரில்லன் கிரில்லிங் ஸ்பீலன் ஸ்பீலன்னா அந்த டைஸ் உருட்டி விளையாடுவோம்ல நார்மல் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம்ல என்ன லூடோ ஸ்னேக்ஸ் லேடர் அண்ட் ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் ஸ்கீஃபாரன்னா ஸ்கீயிங் போகுது ஸ்னோவில் ஸ்கேட்டிங் போவாங்க இல்லைங்களா அது கிளட்டன்னா கிளைம்பிங் இந்த மவுண்டைன் எல்லாம் மலை ஏறுது அந்த மாதிரி கிளைம்பிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஸோ கிளைம்பிங் ஃபயர்னா செலிப்ரேஷன் ஃபாரன் சைக்கிளிங் வாண்டன்னா ஹைக்கிங் இல்லை ட்ரெக்கிங் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ einen Film sehen to watch movie ins Cafe gehen going to the cafe computer spielen computer games ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிக்சரை பார்த்து இது என்ன பிக்சர் அப்படின்னு கேட்டால் வாஸ் இஸ் பில்ட் ஜீவன் பிக்சர் 7 என்னது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா இஷ் க்ளௌப நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறீங்க கரெக்டாக சொல்ல கெஸ் பண்ணுறீங்கன்னா இஷ் க்ளௌப பில்ட் ஜீபன் ஈஸ்ட் இன்ஸ் கேஃபே கேயன் ஒருவேளை பிக்சர் 7 வந்து கேஃபே போகிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா vielleicht is build sieben ins cafe gehen ஸோ நீங்கள் எதாவது கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் இந்த பிக்சர் என்ன இந்த ஃபோட்டோ என்னன்னு கேட்டால் 2 விதமாக சொல்லலாம் ஒன்று இஷ் க்ளௌபர்னா ஐ திங்க் picture 7 is ins cafe going to the cafe so ich glaube bild 7 ist ins cafe gehen அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கு ஃபீலைஸ்ட்னா பர்ஹாப்ஸ் மேபி இருக்கலாம் மேபி பிக்சர் 7 வந்து இன்ஸ் கேஃபே கேயனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கு ஃபீலைஸ்ட் ஸோ நான் இப்போ கேட்குறேன் நீங்கள் தான் சொல்லணும் வாஸ் இஸ்ட் பில்ட் ஐன்ஸ் Ich glaube, Bild 1 இது என்னவா தெரியுது உங்களுக்கு ஆஹா இது ஆக்சுவலி ஃபுட்பால் so Fußball spielen ich glaube Bild 1 ist Fußball spielen so was ist Bild 2 ஸ்பீலன் இன்னொரு விதமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம் ஃபீலைஸ்ட் வீலைஸ்ட் இல்ல ஃபீ எஃப் சவுண்ட் ஃபீலைஸ்ட் ஸ்பீலன் ஆமா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வந்து SPIE வந்திருக்கு இல்லையா IE வந்துச்சுன்னா E தான் சொல்லணும் EI வந்துச்சுன்னா I சொல்லலாம் ஓகேவா இங்க என்ன வந்திருக்கு IE வந்ததுனால E கடைசியில E இருக்கிறதுனால E சொல்லணும் ஸ்பீலன் EI இருந்துச்சுன்னா ஸ்பை வரும் ஓகேவா இங்க பாருங்க ஃப்ரை EI வந்திருக்கா ஃப்ரை ஜைட் வந்திருக்கா ஐ சொல்றீங்களா சரி ஓகே வாஸ் இஸ் பில்ட் ட்ரை வாஸ் இஸ் பில்ட் ட்ரை
ம். என்னன்னா வாண்டன் இருக்காது. ஏதாவது புடிச்சு ஏறுற மாதிரி தானே இருக்கு. அப்ப என்னது அது? Klettern, Klettern. Ah, ich glaube, Bild 3 ist Klettern. இல்லைன்னா vielleicht ist Bild 3 Klettern. ஓகேவா? என்ன சுஜிதா எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? என்னம்மா? அப்படியா? சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ம். புரியுதுல்ல? ஓகேவா? ம். சரி சரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரா நீங்க பார்த்து இது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும்னா இஷ் glaube இல்ல vielleicht சொல்லணும். So welche Wörter in 1a sind ähnlich in ihrer Sprache oder kennen Sie schon aus anderen Sprachen? அதாவது எந்த வேர்ட்ஸ் வந்து சிமிலரா இருக்கு உங்க லாங்குவேஜுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் cafe heist of Spanish au cafe. இங்கிலீஷ்ல கூட கேஃபே தானே சொல்றாங்க. கேஃபே ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் கேஃபே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற ஏதாவது சிமிலரா இருக்கு சொல்லுங்க. எது? ஃபூஸ்பால். பால் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ பால் பால் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ பால் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் பால். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ககிலன் சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்க. சொல்லுங்க ககிலன். கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவுக் கம்ப்யூட்டர். அது அப்படியே நீங்க சொல்லணும். கம்ப்யூட்டர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவுக் கம்ப்யூட்டர். வெரி குட். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் சிமிலரா இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிம். ஃபிலிம் இது கூட இங்கிலீஷ்ல அது தானே இருக்கு. ஃபிலிம் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவுக் ஃபிலிம். அதே மாதிரி ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. வெரி குட். இப்படி பண்ணுங்க. அடுத்தது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கணுன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் டிக்ஷனரி புக்கை எடுத்துட்டு அந்த ஒகேபுலரி புக்கை எடுத்துட்டு இப்போ ஃபில்ம் மூவி வாட்ச் பண்ணுறோம் ஐனன் ஃபிலிம் ஜேயன் இந்த டாபிக்னா இந்த டாபிக் ரிலேட்டடான என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஃபில்ம்னா வீட்டிலேருந்து பார்க்கலாம் இல்லைங்களா. அலோன் அலைன்னா அலோன் தனியாக கூட பார்த்துக்கலாம். இல்லை சினிமாவில் கூட போய் பார்த்துக்கலாம். தியேட்டரில் கூட போய் பார்த்துக்கலாம். தஸ்கினோ ஃப்ரெண்ட்ஸோட கூட பார்த்துக்கலாம். ஃப்ரைண்டு எப்போ பார்க்கலாம்? வீக்கெண்டில் கூட பார்க்கலாம் இல்லைங்களா. ஓக்கன் எண்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ ஃபேமிலி அது மாதிரி ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன ஆபண்ட் ஈவினிங்ஸில் பார்க்கலாம். ஆபண்ட் இல்லைன்னா நைட்டில் பார்க்கலாம். அந்த மாதிரி வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் நீங்க சேர்க்க முடியுமோ அப்படியே சேர்த்து வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் நீங்க நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்ப வந்து ஹோரன்சி welche Freizeit Aktivitäten geht es. இப்ப வந்து 4 ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லைங்களா. பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? So in Fitnessstudio gehen, Fußball spielen, grillen, spielen, Skifahren, klettern, feiern, Fahrrad fahren, wandern, einen Film sehen, ins Café gehen, Computer spielen. So இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எது வேணாலும் 4 வரும். ஸோ அது என்ன ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி? ஃப்ரைசைட் ஆக்டிவிட்டேட்டன் அப்படின்னா ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ். அவங்க எதை பற்றி சொல்கிறாங்களோ அது நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா? எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு கேட்கும். சரிங்களா.
இது என்ன ஆக்டிவிட்டி? தெரியலையா? ம்ஹும். மறுபடியும் நாக் ஐன்மால். என்ன சொல்றாங்க? ஆ இல்லையே. ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுங்க. வின்டர், வின்டர் இஸ் த அப்படின்னு சொல்லாங்க. வின்டர் வந்துடுச்சு அப்படின்னாங்க. ஸோ வின்டர் வந்துட்டாலே என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க? வின்டர் வந்துட்டாலே நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம்? ம்ஹும். அது ஸ்னோல வந்து ஸ்கேட்டிங் போவோம்ல. அப்ப ஸ்கீ ஃபாரன். ஸ்கீ ஃபாரன். நம்மளுக்கு எல்லாமே புரியணும்னு தேவையில்லை, அவசியமே கிடையாது. ஆனா ஏதோ வேர்ட்ஸ் மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா, அதை வச்சு கெஸ் பண்ண முடியுதான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஓகேவா? என்ன ஸ்பீலன்? அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க இங்க? இதுல என்ன ஆக்டிவிட்டி? இல்லம்மா, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் இது ఇంత బాగుంది చేస్తుంది? ఎక్కువ అల్లరి రికార్డ్ అవుతుంది. சாரி டிஸ்டர்பன்ஸ்க்கு. ஓகே, என்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க? டைஸ் தானே விளையாடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு என்ன கேம்? இந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டி? ஸ்பீலே ஸ்பீலன். கரெக்டா சொல்லணும், ஃபுல்லா சொல்லணும். ஓகேவா? ஸ்பீலே ஸ்பீலன். வெரி குட். ஸோ அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இது என்னது? Stimmt, correct. Ins Cafe gehen. இது என்னது? einen Film sehen. Very good.
ஸோ ஐனன் ஃபிலிம் ஜெயின். அப்புறம் வெல்ஷிப் ரைஸ் ஐட் ஆக்டிவிட்டி மோகன்சி. ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி பிடிக்கும் இதில்? உங்களுக்கு எது பிடிக்கும்? இன்ஸ் கேஃபே கேயன். ஓகே. அப்புறம் ககிலன் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஃபுட்பால் ஸ்பீல்னு சொல்றீங்களா? ககிலன் இல்ல என்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிக்கும்? அப்படியா? சாரி சார். ஓகே. என்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிக்கும்? இந்த மேல இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இதுல என்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிக்கும்? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ போறதா, இல்ல ஃபுட்பால் ஸ்பீலனா, கிரில்லன்னா கிரில் பண்றது, ஸ்பீலன், ஸ்கீ ஃபாரன், கிளட்டன். einen Film sehen. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்த இதில் வந்து ஐன ஊபராஷம் ஃபார் சோஃபியா. ஊபராஷம் அப்படின்னா சர்ப்ரைஸ் ஃபார் சோஃபியா. என்ன சர்ப்ரைஸ்? சோஃபியாஸ் கெபுட்ஸ்டாக். சோஃபியாவோட பர்த்டே வருது. லேசன்சி வாஸ் பிளான் மார்க் அண்ட் ஆனா. ஸோ ஆனா மார்க் என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது வந்து இதை படிச்சுட்டு நம்ம பார்த்துக்கணும். ஹாய் மார்க், ஆலிஸ் கிளார். ஸோ ஹாய் மார்க், எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா ஆனா பை டியர் ராக், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. யா சோஃபியா ஹேட் நாக்ஸ்டர் வோக்கர் கெபுட்ஸ்டாக் சி வித் ரைசிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு பர்த்டே வருது. ஷி பிகம்ஸ் 30. At one then, really when then, am 16.7, das ist ein Donnerstag. 16/7 வந்து அது வந்து Thursday வருதுன்னு. Und was möchtest du ihr schenken? நீங்க என்ன gift பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. Einen Tag mit ihren Freunden, a day with her friends. அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணலாம். Class, super idee. Okay, super idea. One wollen wir feiern am Sonntag. So எப்போ செலிப்ரேட் பண்ணலாம்? சண்டே வான்னு கேட்குறாங்க. am 19.7. 9, das geht nicht. ஸோ அன்னைக்கு முடியாது. சோஃபியா besucht ihre Eltern. சோஃபியா வந்து அவங்க பேரண்ட்ஸை விசிட் பண்ணுறாங்க அன்னைக்கு. und am Freitag arbeitet sie. ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு வேலை இருக்கு. Dann feiern wir am Samstag. அப்பனா நம்ம சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, am Samstag. So also am 18.7. und was machen wir? So okay, Saturday 18/7 டேட் வருது. என்ன பண்ணலாம்? eine Fahrradtour und ein Picnic. So cycling போலாம், பிக்னிக் போலாம். Klingt good, sounds good. wen wollen wir einladen? So யாரையெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நான் டேட்டை படிக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பேன் நான். அது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்தந்த டேக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லுங்கள். am 16.7 வந்து சோஃபியாவோட பர்த்டே. 17/7 என்னது? டேட் மென்ஷன் பண்ணலனாலும் டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டோனஸ்டாக் என்ன? டோனஸ்டாக் தான் பர்த்டே. 16/7. 17/7 என்னது? என்ன அவங்க என்ன பிளான் ஆக்சுவலி? ஒன் டே ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அது என்னைக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க? 19 இல்லப்பா, 16th தான் பர்த்டே. ஆனா செலிப்ரேட் எப்போ பண்றாங்க? 16th பண்ணல. அண்ணா
18/7 தான். ஸோ இங்கே எப்போ செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்டால் நம்ம சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 18/7 வந்து ஃபெயர்னு இந்த ஃபெயர்னு இந்த வேர்டு இருக்கு இல்லைங்க, FEIERN ஃபெயர்ன் டி ஃப்ராய்ண்ட் மிட் சோஃபியா. ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க 18/7. 17/7 என்ன ப்ரோக்ராமு? ஸோ 16/7ன்னா தேர்ஸ்டேக்கு அப்புறமா என்ன வருமா? ஃப்ரைடே. ஃப்ரைடாக என்ன இருக்கு? சோஃபியாக்கு ஒர்க் இருக்கு. சோஃபியாக்கு ஒர்க் இருக்கு. ஃப்ரைடாக் ஆர்பைட்டட். ஸோ சோஃபியா ஆர்பைட்டட். ஸோ அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ 18/7 செலிப்ரேட் பண்றாங்க. 19/7 என்னது? பேரண்ட்ஸை விசிட் பண்றாங்க. பெசூக்ட். ஆமா பெசூக்ட் சோஃபியா இரே எல்டன். இந்த பெசூக்ட்ன்ற வேர்ட் போடுங்க. ஓகேவா? இப்போ டேட் சொல்றது வந்து டிஃப்ரெண்டா சொல்லணும். நம்ம வந்து 1 2 3 4 எப்படி சொல்லுவோம்? 1 2 3 4 அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு ரோமன் லெட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி அந்த பேட்டர்ன்ல சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். எர்ஸ்டன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எர்ஸ்டன், ஸ்வைட்டன், ட்ரிட்டன், ஃபியர்டன் எல்லாத்துக்கும் டிஎன் ஆட் பண்ணோம். ஃபும்ஸ்டன், ஜெக்ஸ்டன், ஜீப்டன், ஆக்டன், நொயின்டன், ஜேன்டன். ஆனால் 30s 40s அப்படி வந்தால் எஸ்டிஇஎன் ஆட் பண்ணும். ஸ்வான்சிக்ஸ்டன், ட்ரைசிக்ஸ்டன் அப்படின்னு சொல்லணும். ஆமா டேட் சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். எர்ஸ்டன் டேட் சொல்றதுக்கு முன்னாடி அம்ம சொல்லணும். ஏஎம் எர்ஸ்டன். மந்த் நீங்க நம்பர்ல சொல்லிக்கலாம். எர்ஸ்டன். ஆமா 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 ஆமா. சோ நான் இங்க என்ன படிச்சேன்? ஜெக்சேன்டன் ஜீப்டன். ஓகேங்களா? ஜீப்சென்டன் ஜீப்டன். ஆக்சேன்டன் ஜீப்டன். நொயின்சேன்டன் ஜீப்டன். ஆமா. ஆனா அவங்க சில இடத்துல வந்து மந்த் நேம் சொல்லுவாங்க, இல்ல நம்பர்லயும் சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஸோ எப்போ பர்த்டே அப்படின்னா ஷாபாம் 15/11 கெபுட்ஸ்டாக்கு ஷாபாம் ஃபும்சேன்டன் நவம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஃபும்சேன்டன் எல்ஃப்டன். மந்த் கூட நம்பர்லயே சொல்லலாம். சரிங்களா? மந்த் நம்பர்ல தான் சொல்லணும் அப்படின்னும் இல்ல, நேம்ல தான் சொல்லணும்னு அப்படியும் இல்ல. உங்க இஷ்டம். சரிங்களா? So, ich habe, wann haben Sie Geburtstag? Question கேட்கணும்னா wann haben Sie Geburtstag? When is your birthday? இங்க பாருங்க. ஒன் ஹாஸ் டூ கெபுட்ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா? இது இன்ஃபார்மலா கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மலா கேட்கணும்னா ஹாஸ்டுக்கு வந்து ஹாபன்னு, டூக்கு வந்து ஜி போடணும். ஒன் ஹாபன் ஜி கெபுட்ஸ்டாக். உங்க பர்த்டே எப்போன்னு கேட்கறதுக்கு என்ன கேட்பாங்க? பர்த்டே எப்போன்னு ஒன் ஹாபன் ஜி. ஃபார்மலா கேட்கணும்னா ஒன் ஹாபன் ஜி கெபுட்ஸ்டாக். இன்ஃபார்மலா கேட்கணும்னா ஒன் ஹாஸ் டூ கெபுட்ஸ்டாக். ஓகேவா? ஓகே. ஒன் ஹாபன் ஜி கெபுட்ஸ்டாக் ஆஷா. ஜீப்டன் und எல்ஃப்டனா? 7th நவம்பரா? ஓகே. ஜீப்டன் ich habe சொல்லிட்டு ich habe am 7. நவம்பர் சொல்லலாம், இல்ல am 7. 11. Geburtstag. சுஜிதா, wann haben Sie Geburtstag?
Ersten, Ersten 15. Okay. Kagilen, wann haben Sie Geburtstag? Ah, ah, December. Super. இப்படிதான் சொல்லணும் ஓகேவா? கெபுட்ஸ்டாக் கடைசியில கெபுட்ஸ்டாக் சொல்லணும். ஸோ இவங்க இப்போ வந்து இந்த 5 பேர் இருக்காங்க. மார்க்கு, சுசானா, லவ்ரா. அவங்க 2 பேருக்கு ஒரே நாள் இருக்கும். ஸ்வென்னு, லேனா. ஸோ இவங்க பர்த்டேஸ் எப்போன்னு இவங்க சொல்லுவாங்க ஆடியோவில். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா? நம்பரில் தான் இருக்கும். எல்லாமே ஒரே ஆடியோவில் தான் வரும். ஃபஸ்ட்டு கேட்டுடுங்க, மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? என்ன? சரி, இப்ப பிரேக் பண்ணி போடலாம். இங்க என்ன சொல்றாங்க? ஐனன்னு சொல்லியே. 20 ஓகே. 22. கரெக்ட். 19. 22, 19 அப்படின்னா என்ன டேட்டு? 22 அப்படின்னா 9 month. ஓகே. டேட் 20 கிடையாது. ஆமா. 22 என்ன? 22. 22. 22 9. அடுத்தது Parents 116. சத்தமா சொல்லுங்க. இதை விடுங்க. Parents 116, 9, 10 அப்படின்னா என்ன வருது? Parents 16 என்னமா? 24. 9. சரி, இவர் சொல்லும் போது Zweitag nach mir Geburtstag. 2 days after my birthday என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. சுசானாவோட பர்த்டே என்ன?
2 days after அப்படின்னா இவரது 22ன்னா அவங்களது 24th 24/9 ஓகேவா. அடுத்தது ஸ்வென்னோட பர்த்டே எப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க சிஸ்டர் லௌரா கூட சேம் டே பர்த்டே, ஏன்னா 2 பேரும் ட்வின்ஸ். இவங்களது எப்போ பர்த்டே ஸ்வென்? ஐனுண்ட் ஓகே மறுபடியும் பண்ண. கரெக்ட். அப்புறம் கரெக்டாக தான் சொல்றீங்க, சூப்பர். தெரியலையா? ஐனுண்ட் ரைசிக்ஸ்டன் ஜுவல்ஃப்டன். ஜுவல்ஃப்டன்னா ஜுவல்ஃப்னா 12th. ஓகே 31st 12th. ஐனுண்ட் ரைசிக்ஸ்டன் 31/12. 31st டிசம்பர். ஓகே அடுத்தது சரி மியூட் பண்ணுங்க, கேளுங்க. கரெக்ட். 9 1 6 9 1 6 10. Zweiten. Zweitenனா செகண்ட். So 29 second February. ஓகேவா? ஓகே இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஓகே. அடுத்தது இது வந்து எல்லார்கிட்டயும் பர்த்டேஸ் எப்போன்னு கேட்டுக்க சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்பெல்லிங் EIEUAU. இது என்ன ப்ரொனவுன்சியேஷன்ல வருது? இது லைனா தான் சொல்லுவாங்க. ஹரவுட்டர், ஹராய்டர், ரைட்டர் அப்படின்னு இது லைனா சொல்லுவாங்க. ஆனா வந்து மந்த் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ ஹராய்டருக்கு என்ன மந்த்ல பர்த்டே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மந்த் பர்த்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க கடைசி வரைக்கும் கேட்டு மார்க் பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்க ஒன்னா மார்க் பண்ணிடாதீங்க. மார்க் பண்ணிட்டீங்களா?
So Reuters kept a birthday. அடுத்தது ராய்ட்டருக்கு ரைட்டர் பைமர் பாய்மர் வார்மர் இல்லையே 2 பேருக்கு ஆகஸ்ட்ல வரும் அதான் கடைசி ஆமா சரி சரி இது பெருசா ஒண்ணும் கிடையாது இருந்தாலுமே ஜஸ்ட் சோ நெக்ஸ்ட் வந்து சும்மா கேளுங்க ஓகே ஸோ டேஸ் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா சரி ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பட் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா வருது பேசுறது எக்கோ சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கிளியரா கேக்குதா என்ன ப்ராப்ளம்னு தெரியல சரி அப்ப இது நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க S10 Y10 R10 F10 F10 X10 C10 up10 910 1010 Zwan 610 Rise 610 அந்த மாதிரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்குமே அப்ப நான் இந்த ஃப்ரேமிங் क्वेश्चंस சொன்னேன் இல்லீங்களா அது நீங்க கண்டிப்பா மொத்தமா எல்லாமே பிராக்டீஸ் பண்ணனும் சுஜிதா நான் உங்களை எழுதி அனுப்ப சொன்னேன் நீங்க அனுப்பவே இல்லை சரி நீங்க அதை படிங்க ஃப்ரேமிங் क्वेश्चंस தான் ஈஸியா தான் இருக்கு ஒண்ணுமே இல்ல உங்க பேர் என்ன எங்க இருக்கீங்க எங்க இருந்து வரீங்க அந்த மாதிரி ஸ்மால் क्वेश्चंस தானே எல்லாமே ப்ரொஃபஷனலா என்ன பண்றீங்க உங்க ப்ரொஃபஷன் என்னன்னு கேக்குறதுக்கு வேற இன்னொரு விதமா கேட்கலாம் இது ஹவுஸ் டியர்னா பெட் ஹவுஸ் பெட்ஸ் இருக்கா ஆமா பெட்ஸ் டாக் கேட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏமா இயர் எல்டர் ஆமா எல்டர்னா பேரண்ட்ஸ் ஆமா ஷூலனா ஸ்கூல் when will you start with your work இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க கேட்க பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா சோ எது ஆமா கிண்டர்னா ப்ளூரல் ஆமா ஆமா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ககிலன் உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்மால் क्वेश्चंस ஃப்ரேமிங் क्वेश्चंस குரூப்ல அனுப்பியிருக்கேன் அதை படிச்சுக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு தனியா கூட அனுப்பி பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணேன் இல்லைன்னா குரூப்லயே இருக்கும் நான் செக் பண்றேன் இருங்க
பாத்தீங்களா?